தமிழகத்தில் பள்ளிக் கல்விக்காக 1,10,10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். தமிழக பள்ளிகளில் பயிலும் சாரணர் இயக்க மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய மாணவர்களுக்கு ராஜ்ய புரஸ்கார் விருதுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பெஞ்சமின், பள்ளிகளின் உட்கட்டமைப்புகள், ஆசிரியர்கள் நியமனம் மற்றும் இலவச திட்டங்களுக்கு 1,10,10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 6 ஆண்டுகளில் வரலாறு காணாத அளவிற்கு 1,10,10,323 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார்கள். தேவையான பள்ளி வசதிகள், சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகள், போதுமான ஆசிரியர் நியமனங்கள், மாணவர்களுக்கான 14 வகையான முன்னோடி நலத்திட்டங்கள், அதிகரித்து வரும் மாணவர் சேர்க்கை, கணிசமாக குறைந்து வரும் இடைநிற்றல் விகிதம், அதிகரித்து வரும் தேர்ச்சி விகிதம் என நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியை மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் படைத்து வருகின்றார்கள்.